நம்ம ஊர்ல இப்ப எங்க பார்த்தாலுமே கல்யாண வீடு வகலமா தான் இருக்கு. பாதி பேர் மொய் வச்சே சொத்தை அழிச்சிருப்பீங்க. பட் இதுல கூட இருக்க ஒரு பெனிஃபிட் என்னன்னா, இப்ப யாருமே வீட்டுல சமைக்கிறது கிடையாது. ஃபுல்லா கல்யாண வீடு சாப்பாடா தான் ஓடிட்டு இருக்கு. ஒரு கல்யாண மண்டபம்னா மாப்பிளரும் பொண்ணுரும் ரிசப்ஷன் ஹால்னு சொல்லி எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம கண்ணு தேடுறது என்னதோ பாஸ், இது சாப்பிடுற இடம் தானே பாஸ்? கரெக்ட். ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்கள் குட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம ஊர்ல ஒரு கல்யாண வீடு சாப்பாடு சாப்பிட போறோம். வழக்கம் போல நம்ம கன்னியாகுமரி ஸ்டைல்லே பருப்பு கறியோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வித் 7 கூட்டோட. இந்த பப்படம் அண்ட் பருப்பு கறி காம்போ எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, பட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இதை சாப்பிடும்போது சீரியஸ்லி வேற லெவல்ல இருந்துச்சு. பருப்புக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வழக்கம் போல சாம்பார் ரசம் தான் வந்துச்சு. பட் இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒன்று நடந்துச்சு. அடை பாயசம், பருப்பு பாயசம், போலி, அது கூட பால் பாயசமும் கொண்டு வச்சாவ. சீரியஸ்லி காம்போ அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா இந்த டெட்லி காம்போ அடிக்ட் ஆகாத கன்னியாகுமரிக்காரன் ஒருத்தன் கூட கிடையாது. யாரா இருக்கீங்களா? எந்த தைரியமா சொல்லுங்க. இந்த ப்ராப்ளம் எனக்கு மட்டும் தான் இருக்கான்னு தெரியல. எந்த கல்யாண வீட்டுல போய் சாப்பிட்டாலும் மூக்குல இருந்து தண்ணி ஒளியிட்டே தான்.